ஓகே. இப்போ பாடி பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்காததே கிடையாது. நிறைய போட்டி, பொறாமை, நிறைய ஒர்க் அவுட்ஸு, நிறைய கஷ்டம், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பாடி பில்டிங் பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளாட்ஃபார்ம் மேம். எல்லா ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா டிசிப்ளினும் கற்றுக் கொடுக்குற ஒரு இடம். ஆக்சுவலி வெயிட் ட்ரைனிங் வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த்தனிங் கெயினிங் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வெயிட் ட்ரைனிங் கம்பல்சரி இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷனல் லெவலில் வின் பண்ணுற எல்லா கோச்சஸ்க்கும் தெரியும். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் மெயின் பேசிக் வந்து வெயிட் ட்ரைனிங் தான். ஏன்னா மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு வெயிட் ட்ரைனிங் தான் பண்ண முடியும். போட்டி போகாமல் எல்லா ஃபீல்ட்லேயும் தான் இருக்கும். பட் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், அவ்வளோ தான். அடுத்தவங்க யார் எப்படி இருந்தால் பண்ண நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோ தான். இந்த மாதிரி தப்புகள்லாம் இந்த ஃபீல்டில் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் பாடி பில்டிங்கில் இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? பாடி பில்டிங்கில் ஷார்ட்கட் கிடையாது. மெயின் லாங் டியூரேஷன். நீங்களோட டெடிகேஷன் எவ்வளோ நாள் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அது உங்களுக்கு ஸ்டேஜில் ரிசல்ட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் அன்டைமில் தூங்குறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மற்றபடி இந்த புகை, சிகரெட்டு, அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய மற்ற என்ன சொல்கிறது தெளிவாக சொல்ல முடியல. இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து நம்ம தூரமாக இருக்கிறது நல்லது.